மக்களே, பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் அமித்துக்கும் பார்வதிக்கும் கனியை விட்டா ஆள் இல்லை போல, இன்னொரு பக்கம் அரோரா விட்டா ஆள் இல்லை போல. இவங்க ரெண்டு பேரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதுல குறிப்பா அரோரா பத்தி பேசும்போது இவங்க பண்ண ரியாக்ஷன் டூ ஒஸ்ட், ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு ரியாக்ஷனா இருக்கு. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா வீக்கெண்ட்ல இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு ரோஸ்ட் பண்ணி இன்னும் திருந்தாம இதை பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து ஸோ ஓட்டிங் லிஸ்ட் வந்திருக்குது அஃபிஷியலாக, யார் யார் எந்த இடம் அப்படின்றது. ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு 7 மணி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு நைட்டு 7 மணினா இது நீங்கள் காலைல வீடியோ பார்ப்பீங்க. ஸோ நைட்டு 7 மணியோட ரிசல்ட்டு அதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன். ஸோ ஏன் இந்த மாதிரி வீடியோ டிலே வருதுன்னா, நேற்று கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. சிஸ்டம் பிரச்சனை, தம்ப்நெயில்லாம் மாறி இந்த மாதிரி ஏகப்பட்ட கோளாறுகள் நடந்ததால பல விஷயங்கள் அப்படி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ரெடி பண்ணி வந்தாச்சு, எல்லாம் கரெக்டாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். ஃபர்ஸ்ட் ஓட்டிங் அனலைசிஸ் போயிடுவோம். முதல் இடத்தில் யார் என்று அழைத்தால் வினோத் அவர்கள் டாமினேட்டா, எப்படி வினோத் அவர்கள் அழகா பொசிஷனை டாமினேட் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கார். ஸோ முதல் நாள் முடிவில் கிட்டத்தட்ட 2வது நாளையும் உங்க ஃபேமிலி வந்ததால அவருக்கு பூஸ்டா தான் ஆக போகுது. ஸோ அந்த கேட்டகரியில அசைக்க முடியாத இடத்தில், எப்படி அசைக்க முடியாத இடத்தில் வினோத்தோட ஓட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு. என்னதான் போன வாரம் நாமினேஷன் வரலனாலும் அவருடைய பில்லர் ஹெவி வெயிட்டா இருக்குது அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. இது ஒரு பக்கம். 2வது இடத்துல யாருன்னா திவ்யா அவர்கள். ஸோ கடந்த 2-3 வாரமா திவ்யாவுக்கு நிறைய பாசிட்டிவ்ஸா வீக்கெண்ட் வருது, எபிசோட்ஸ்லையும் வருது, அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ப்ரொமோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த கேட்டகரியில திவ்யாக்கான ஓட்டு பேங்க்குமே ரொம்ப ஸ்ட்ராங்கா நிலைநாட்டி கொண்டிருக்கிறார்கள். ஸோ கடும் போட்டி நிலவுது. யாருக்கு? வினோத்துக்கும் திவ்யாவுக்கும் ஒரு கடும் போட்டினே சொல்லலாம். இப்போதைக்கு நல்ல லீட்ல தான் இருக்காரு வினோத் அவர்கள். 2வது நாள்லயும் லீடு இருப்பார், பார்ப்போம். 2வது பிளேஸ். இந்த 3வது பிளேஸ் உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கும், எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க. யாருன்னா சாண்ட்ரா அவர்கள். எப்படி சாண்ட்ரா 3வது இடம்? ஒன்றும் இல்லைங்க, அந்த திங்கட்கிழமை எபிசோடு எண்டில் என்ன நடந்துச்சு, சாண்ட்ராவோட குழந்தைகள், அந்த ஒரு மழலை குழந்தைகளை பார்த்தோன்னே எல்லாருக்குமே கொஞ்சம் ஃபீல் பண்ற மாதிரி, அவங்க எமோஷனலா பிரேக் டவுன் ஆன உடனே எல்லார் மனமும் உருகி போயிருக்கும். அந்த உருகி போன நிலையில டப்புன்னு வந்து போடுறா ஓட்ட அப்படின்ற மாதிரி போட்டு அரோரா இவங்களை எடுத்துன்னு வந்து 3வது இடத்துல உட்கார வச்சிருக்காங்க சாண்ட்ராவை. ஓகே, அடுத்து 4வது இடத்துல யாருன்னா அரோரா அவர்கள். ஸோ அரோராவுக்கு தெரியும், நம்ம போன வாரத்துல இருந்தே பார்த்துட்டோம், அரோராவுக்கு ஒரு பயங்கரமான ஓட் புஷிங் நடந்துட்டு இருக்கு. கான்ஸ்டன்டா கெயின் பண்ணிக்கிட்டே வராங்க ஓட்டர்ஸ் அப்படின்றது. ஸோ 4வது இடத்துல அரோரா இருக்காங்க. இன்னும் அவங்க ஃபேமிலி வரல, பட் ஸ்டில் ஷி இஸ் இன் டாப் 4 அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது அரோரா. அடுத்து 5வது இடத்துல வந்து சபரி அவர்கள். ஓகே, சபரி இது வந்து இன்னைக்கு எபிசோட் டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் சபரிக்கான பூஸ்ட்லாம் நடக்கும். இது எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வீடியோ தெளிவா புரிஞ்சுங்க. ஓகே, ஸோ சபரிக்கான ஓட்டும் இன்க்ரீஸ் ஆகும், பட் சபரிக்கான ஒரு கான்ஸ்டன்ட் ஓட் பேக் வருது அப்படின்றதையும் ஃபீல் பண்ண முடியுது சபரி. அடுத்ததாக 5வது இடமா 6வது இடத்துல யாருன்னா விஜே பார்வதி. ஸோ கடந்த 2-3 வாரமா அவங்களுக்கு என்ன நடக்குதுன்றது உங்களுக்கே தெரியும். அந்த நிலைமையில நெகட்டிவா தான் போயிட்டு இருக்கு. அதுல ஓட்டிங்ல அந்த அளவுக்கு ரெஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்றது தான். போன வாரமே கமர்தினை விட ரொம்ப கீழே, அரோரா விட கீழே தான் இருந்தாங்க. ஸ்டில் அந்த ஒரு ஸ்ட்ரீக் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அப்படின்றது தான் நம்மளால பார்க்க முடியுது. ஓகே, அடுத்து 7வது இடத்துல யாருன்னா கனி அவர்கள். கனிக்கும் எபிசோட் டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நல்ல ஒரு புஷ் இருக்கும், பட் கனிக்கும் ஒரு கணிசமான வாக்குகள் வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான். அடுத்து இது எதிர்பார்க்காத ட்விஸ்ட், விக்ரம் அவர்கள் இருக்காரு இல்லையா. விக்ரமே கனிக்கு கீழே விக்ரம் இருக்காரு. என்ன அது விக்ரமுக்கு அந்த நிலைமையை பாரு. போன வாரம் எஃப்ஜே செஞ்ச செய்கையில விக்ரம் எந்த இடத்துல இருக்காரு பாத்தீங்களா, அந்த நிலைமையில இருக்குது மக்களே விக்ரமோட நிலைமை. ஓகே, அடுத்து அமித் அவர்கள். ஸோ அமித்தும் மற்றும் சுபிக்ஷா இந்த 2 பேர் தான் டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க. எப்படி அமித் ஆர் சுபிக்ஷா இந்த 2 பேர் டேஞ்சர் ஜோனு. இதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி வந்து புஷ் ஆகுதா என்ன ஆகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த 2 பேர்ல இருந்து யாரோ ஒருத்தர் தான் இந்த வாரம் எவிக்ட் ஆக போறாங்க. அது அமித்தாக இருந்தால் இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்ததாக ஒரு மெயின் டாபிக் உள்ள போவோம். அரோரா. இன்னொரு பக்கம் பார்வதி உட்காந்து, ஏன்னா மனசுல வந்து இதை பாருங்க, நான் வந்து மறந்துடுவேன், ஆனா மனசுல அந்த காயங்கள் ஆறாது, அது நான் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பேன்ற மாதிரி சில விஷயங்கள் பார்வதி பேசுறாங்க. அமித்தோட வினோத்தோட ஃபேமிலி வர்றதுக்கு முன்னாடி இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. என்னன்னா கார்டன் ஏரியாவில் உட்காந்து பேசும்போது அந்த ஒரு தண்ணி தெளிச்சாங்களே, பிக் பாஸ் மைக் ஆஃப் பண்ணிட்டு மைக் மேல தண்ணி ஊத்தாதீங்க, பார்வதி தான் அந்த தண்ணி ஊத்துற ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் இனிஷியேட் பண்ணாங்க. அதை போயிட்டு என்ன பண்றாங்க, தண்ணி ஊற்றி இதெல்லாம் பண்ணாங்க. ஆனால் விக்ரமுக்கு ஊற்றும் போது மட்டும் எல்லாம் தடுத்துட்டானுங்க, எல்லாம் ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டாங்க. என்னது இது அப்படின்ற மாதிரி எனக்கு புரியலங்க. நீங்கள் தடுத்துட்டாங்க, ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டாங்கன்றது, அது கேப்டன் வந்து தடுத்தார், அவங்க வந்து தடுக்கல. தடுத்தது கேப்டன். கேப்டனா தான் கேட்கணும். கமர்தீனும் அவங்களோட பேச்சு கேட்டு ஆடிட்டு இருக்கான், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், என்னது இது எனக்கு புரியலையே அப்படின்ற மாதிரி பார்வதி அங்கே ரியாக்ட் பண்ணுறாங்க. அது ரியாக்ட் பண்ண வேண்டிய இடம் கமருதீன். என்னங்க நீங்கள் அவன் ஆப்போசிட் யார் மேலே கோவப்படணுமோ அவங்க மேலே கோவப்படாமல் இவங்க மேலே கோவப்படுறீங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. அதை தாண்டி இன்னொரு டைலாக் சொல்கிறாங்க, நான் செத்தாலும் அவனுக்கு ஒரு ஃபீல் வராதுடா, டே வரவே மாட்டானுங்க. ஓகே,
பாரு தானே என் மேல கரை வச்சிருக்கானுங்க, அது எனக்கு என்ன வேணாலும் சரி அவனுக்கு வரமாட்டானுங்க, இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. நான் ஒரு எமோஷனா ஃபீல் பண்ணா கூட அதை டைல்யூட் பண்றது தான் பாக்குறானுங்க. இல்ல தண்ணி ஊத்திட்டு நம்ம தான் போய் கழுவணுமாமே, தண்ணி ஊத்திட்டு நம்ம தான் போகணுமாமே, என்னது அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. உடனே அரோரா பக்கம் போய் என்ன பண்ணானுங்களா, அரோரா ஏமா நீ உன்ன பண்ணா உன்ன கேளாமா, அரோரா ஏமா போறேன் எனக்கு புரியல. பார்வதியும் விக்ரமும் விளையாடினாங்க, பார்வதி யாரை போய் அட்டாக் பண்ணாங்களோ அவங்க திரும்ப அட்டாக் பண்ணாங்க. அந்த பொண்ணு விக்ரமையும் அட்டாக் பண்ணல, பார்வதியும் அட்டாக் பண்ணல, யாரையுமே அட்டாக் பண்ணல. அந்த பொண்ணு பாட்டுன்னு சேலையை கட்டிட்டு ஒரு மூலையில சுத்திட்டு இருந்தது. இவங்க வந்து அவங்கள எதுவுமே பண்ணலன்ட்டு அந்த பொண்ணு யார் பக்கமும் வந்து எதுவுமே பண்ணல. அந்த பொண்ணு மூலையில இருந்த பொண்ணுக்கு எதுக்கு அங்க போயிட்டு அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணாங்க? உடனே அமித் எதுவுமே பண்ணல, அந்த பொண்ணுக்கு எதுவுமே பண்ணல, சும்மா அப்படிதான் பண்ணாங்க, எதுவுமே பெருசா இல்ல அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போகுது. இது தேவையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, அடுத்து யாரு தண்ணி ஊத்தணுமோ அவங்க தான் கிளீன் பண்ணணுமா? என்ன இது எல்லாரும் தானே ஊத்துனாங்க, எல்லாருமே சொல்லணும்னு. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் அங்கங்க ஊத்துறது அவங்கவுங்க கிளீன் பண்ணிங்கள முடிவாயிருச்சுல. எதுவும் மொத்தமே பார்வதி சொன்ன மாதிரி உட்காந்து பேசுறதும் இதெல்லாமே இருக்குது. ஓகே, இதுல குறிப்பா நாட்டாம பண்ண வர்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க, எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கனி பாய்ச்சுவாங்கல்ல, கனி வாய்ஸ் டோன் அப்படியே மார்க் பண்ற மாதிரி கனி வாய்ஸை எடுத்து பேசுறாங்களாம் பார்வதி. அதான் அங்க ஒரு பக்கம் எடுத்து பேசுறாங்க. டோட்டலி நாட் அக்செப்டபிள். என்னால ஒருத்தவங்களை வந்து இந்த மாதிரி பிஹேவியர் பண்றது தப்பு அப்படின்றதான் நம்ம சொல்லியிருக்கோம். அதை அங்க ஒரு பக்கம் போனாங்க. அதுல குறிப்பா கனி அவங்களோட பாயிண்ட் ரிஜிஸ்டர் பண்றதும் அவங்க பத்தி பேசுறதுக்கு மட்டும் நடக்கிறாங்க. மற்றவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ மற்றவங்களோட விஷயத்த கேட்கறாங்களா எனக்கு புரியல அப்படின்றதையும். ஸோ நான் இந்த ஃப்ரீஸ் டாஸ்க் முடியிட்டோம். எப்படி ஃப்ரீஸ் டாஸ்க் முடியிட்டோம், முடிச்ச உடனே நான் பாரு அதுக்கு ஒரு பாட்டு பாடுறாங்க, என்ன ஆனாலும் நான் விட மாட்டேன். ஓகே, மனசுல வலி இருக்கும் இல்லையா, அதை விட மாட்டேன். அதுக்கப்புறம் பாருங்க வச்சு ஒவ்வொருத்தரையும் செய்வேன், கரை தான் விடதான். நேத்து தான் யாரோ வந்து என் மனசார யாருக்கும் கெட்டது நடக்க மாட்டேன், மனசார யாருக்கும் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. இப்போ வந்து என்னடா மனசுல அது இருக்குது, அதை நான் வெளிப்படுத்துவேன் காட்டுவேன்ற மாதிரி வன்மத்தை கொட்டுறீங்க. வாட் இஸ் திஸ் பார்வதி, நீங்களே உங்களை கான்ட்ரடிக்ட் பண்றீங்களே அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு. ஓகே, அடுத்து இன்னொரு விஷயம். ஆமா என்ன பண்ணாங்க அரோராக்கே சொல்லு அப்படின்னு, கருவேப்பிலை போட்டாங்கன்னு. கருவேப்பிலை மட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லு. ஆமா கருவேப்பிலை, திவ்யா வந்து ஒண்ணு பண்ணாங்க, லிப்ஸ்டிக்லாம் போட்டு அவன் மூஞ்சில முத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு. சி அப்படின்ற மாதிரி வாந்தி எடுக்கிறாங்க. எப்படி ஐயோ சி வாந்தி எடுக்கிறாங்க. இது என்ன மோசமான பிஹேவியர்? உனக்கு என்ன இப்போ அவங்க திவ்யா வந்து அரோராக்கு முத்தம் கொடுத்தா உனக்கு என்னமா நோக்குது, உனக்கு என்னமா வலிக்குது? பார்வதி உனக்கு என்ன வலிக்குது? ஸோ அவங்க எப்படியோ அவங்க பண்ணிக்கிறாங்க, உனக்கு என்ன நீ அந்த பொண்ணு பேச்சுக்கு போல. ஓகே, அந்த பொண்ணு உன் பேச்சுக்கு வரல, அப்ப நீ அந்த பொண்ணு பேச்சுக்கு போகாம இருக்கணும்ல. அந்த பொண்ணுக்கு யார் வந்து எப்படி கொடுத்தா உனக்கு என்ன? அதை சீ கருமோன்றது துப்புறது என்ன பிஹேவியர் இது? இதுதான் வீக்கெண்ட்ல திட்டினாங்களே. ஸோ இதுல பார்வதிக்கு அரோராக்கு ஒரு விஷயம் நடந்தாலுமே பொறுக்கவே முடியல. வன்மத்தில் முழு வன்மம், அரோரா என்ற வன்மத்துல அலைகிறாங்க பார்வதி. அது கிளியர் கட்டா தெரியுது. நாமினேஷனா இருக்கட்டும், வீக்கெண்ட் எபிசோடா இருக்கட்டும், நீங்க எல்லாரும் எடுத்து பாருங்க மக்களே. யாரு போன வாரம் லவ் ட்ரையாங்கல் எடுத்துன்னு வந்து பார்வதி, போன வாரம் வீக்கெண்ட் எபிசோட்ல அரோராவை பத்தி பேசினது பார்வதி. இப்போ வந்து இங்க பாரு அந்த பொண்ணுக்கு மட்டும் மேக்கப் இது எதுவுமே போடல. அந்த பொண்ணு யாரையும் அட்டாக் பண்ண வரல, யாரையும் இது பண்ண போல. அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஆகலன்னு சொன்னீங்களே, பெப்பர் போட்டு விட்டாங்களே, உங்களுக்கு போட்டாங்களா? மூக்கு எரிஞ்சுது, அந்த பொண்ணுக்கு தானே மூக்கு எரிஞ்சுது, உங்களுக்கு எரிஞ்சுதா? எதுவுமே போடல பண்ணலன்ற மாதிரி பேசுறீங்க, நீங்க பார்த்த மாதிரி பேசுறீங்க. மூக்கு எரிஞ்சுக்கிட்டு அந்த பெப்பர் கமரதின் உள்ள தூக்கி மூக்குல போட்டானே, அது மூக்கு எரியில உட்காந்துட்டு இருந்தேன், அதெல்லாம் நீங்க பாத்தீங்களா? ஸோ இஷ்டத்துக்கு பேச வேண்டியது ரொம்ப கேவலமா பண்றது. பார்வதி பண்றதுலாம் ரொம்ப கேவலம். ஸோ ஒரு ஃபேமிலி டாஸ்க்கை கூட இப்படி ஒரு மோசமான விஷயங்களா எடுத்துட்டு போறதுக்கு பார்வதியால மட்டுமே முடியும், வேற யாராலும் முடியாது. அந்த அளவுக்கு வெஞ்சன்சியும் வன்மத்தோட அலைகிறாங்க. இதுல குறிப்பா இவரும் சேர்ந்துட்டாரு, அமித்தும் சேர்ந்துட்டு இந்த மாதிரி பண்றதெல்லாம் ரொம்ப கேடுகட்டத்தனமா இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.